Hello all, welcome to Pavis Cuisines. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான அசோகா அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். இந்த அசோகா அல்வா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு நான் அதுல லிஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்போ வாங்க அல்வா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு அசோகா அல்வா பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் போல பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு குக்கர்ல போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இதை பாருங்க, பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 கப்பு போல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வர அளவுக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது வெந்து வரட்டும் ஒரு 4 to 5 விசில்ஸ்க்கு. இப்போ பாருங்க, பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு, தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துருச்சு பாருங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடலாம். இது இப்படியே கூட நீங்கள் நல்லா மசிச்சு போடலாம், பட் நமக்கு அங்கங்கே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்படி அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அல்வாக்கு பாசிப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ அல்வா பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் இன்றைக்கி மொத்தமாக 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு நெய் எடுத்திருக்கேன். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு 1/2 கப்பு நெய்யை இதோட சேர்த்துடலாம். நெய் சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக முந்திரி பருப்பு பொன்னிறம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ இதை மட்டும் தனியாக எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நான் இன்றைக்கி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து நெய்யில் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நம்ம நல்லா இந்த மாதிரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணிடலாம். கோதுமை மாவோட பச்சை வாசனை போனால் போதும். பாருங்கள், இப்போ லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து இதை நம்ம நல்லா கோதுமை மாவு நெய் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த நெய் எல்லாமே இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. மாவு, பருப்பு, நெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துலாம். இன்றைக்கி 1 கப்பு பயத்தம் பருப்புக்கு நான் 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் கூட சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் தண்ணி ஆகும். அதுக்கப்புறமா நம்ம கலரை கட்டி ஆகிடும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், சர்க்கரை எல்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா விடாமல் கலருங்க. இப்போ இதில் நம்மக்கிட்ட பாக்கி இருக்கிற நெய்லேருந்து நான் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போவே நல்லா அந்த கிளாஸி லுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பொறுமையாக நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்கிற நெய் எல்லாமே நம்ம அல்வாக்குள்ளே போய் நல்லா சூப்பராக கிளாஸியாக வரணும்.
இப்போ பாருங்கள் நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு, மேலே எந்த நெய்யுமே மிதக்கலை. இப்போது நம்மக்கிட்ட பாக்கி இருக்கிற நெய்யையும் இது கூட கொஞ்சமாக சேர்த்துடலாம். நல்லா தெளிக்காமல் பார்த்து கவனமாக இதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துருக்கிற நெய்யோட நம்ம அசோகா அல்வாவுக்கு தேவையான கலர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் போல் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் போல் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ இதை நம்ம அல்வாவோட சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா யூனிஃபார்மாக வரா மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் தண்ணி சேர்க்காமல் பொடி மட்டும் சேர்த்திங்கன்னா அது அங்கங்கே சரியாக மிக்ஸ் ஆகாமல் திட்டு ஆகிடும். தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம அல்வாவோட அது நல்லா சூப்பராக ஃபுல்லாக இறங்கியிருக்கும். பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளாஸி லுக்கு வரணும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள், ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் இது கூட சேர்த்துடலாம். ஓகேயா, இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான அசோகா அல்வா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம்.